சந்திரகாந்தா! அந்த அசுரன் அழிஞ்சிட்டான். அவனை எப்படி அழிச்ச சந்திரகாந்தா? அவன் உண்மையாவே இறந்துட்டானு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். காப்பாத்துங்க! யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! இங்க யாரோ மாட்டிட்டு இருக்காங்க. குரலை கேட்டா அப்படிதான் தெரியுது. சந்திரகாந்தா, உள்ள போகாத. உள்ள ஏதோ ஆபத்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யாரோ வேணும்னே அழுது நம்மள உள்ள வர வைக்கிறாங்க. உள்ள போகாத. இல்ல, நான் மாட்டின மாதிரி உள்ள யாரோ மாட்டிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க ரொம்ப நல்லா மாட்டிட்டு இருக்கலாம். நான் அவங்கள காப்பாத்தி ஆகணும். சந்திரகாந்தா, காப்பாத்துங்க! யாராவது என்ன காப்பாத்துங்க! அவன் என்ன கொன்னுருவான்! காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! என்ன காப்பாத்துங்க! இது யாரு? அந்த அசுரன் தான் பிடிச்சு வச்சிருக்கணும். நீ சொல்றது சரிதான். அந்த அசுரன் இங்க யாரையோ பிடிச்சு வச்சிருக்கான். இவன் எவ்வளவு நாளா இங்க இருக்கான்னு தெரியல. நான் இவன் கட்ட அவுத்து விடுறேன். உனக்கு ஒண்ணும் இல்லையே. யார் நீங்க? உனக்கு என்னோட குரல் கேக்குதா? இவனை எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உனக்கு என்னோட குரல் கேக்குதா? உன்னை யார் கட்டி போட்டா? எதுக்காக உன்னை கட்டி போட்டிருக்காங்க? நீங்க எப்படி வந்த? உன்னை தூக்கிட்டு வந்தது யாரு? நீயா இங்க வந்தியா? அவன் திரும்பவும் வருவான். அவன் என்ன கொன்னுடுவான். யார் வருவா? அந்த அசுரனா? அந்த இரணிய அசுரனா? அவன் தான் உன்னை கட்டி போட்டதா? யார் நீ? உன்னோட பேர் என்ன? இவ தீரா, விஜயநகரத்து இளவரசன். என்னோட தம்பி. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நான் யுத்தம் முடிச்சு வந்தப்போ அம்மா முழுசா என்ன கவனிக்க போறேன்னு சொன்னாங்க. என்ன விஜயநகரத்து அரசனாக்குறேன்னாங்க. அதுக்காக என்ன தயாராக்க போறேன்னாங்க. அதுக்காக தான் உடனே தீராவை வெளியே குருகுலத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அப்புறம் என் தம்பி எப்படி இங்க வந்தான்? ஐராவதியோட இந்த மகனை பத்தி நானும் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன் சந்திரகாந்தா. ராணி ஐராவதியோட பையன் எப்படி இந்த நிலைமையில? இதுக்கு விடைய அம்மா தான் சொல்ல முடியும். இல்ல இவன் தான் சொல்ல. தீரா, என்ன விட்டு. அவன் என்ன கொன்னுருவான். பயப்படாத, உனக்கு ஒன்னும் ஆகாது. அதுவும் அண்ணன் உன் கூட பிறந்தவன். நீ முதல்ல கொஞ்சம் தண்ணி குடி. வேணாம். தீரா, இங்க பாரு, நான் உன் அண்ணன். என்ன தொடாத. என்ன காப்பாத்துங்க. சரி, பயப்படாத. தண்ணிய குடி. இவனை உடனே அரண்மனை கூட்டிட்டு போகணும். இவனுக்கு மருத்துவ உதவி தேவை. என்ன தொடாத. என்ன நீ தொடாத.
என் தம்பியை நீ என்ன பண்ண? அவனை நான் தூங்க தான் வச்சேன். இல்லைன்னா நீ எப்படி அவனை கூட்டிட்டு போக முடியும்? அப்பா 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 சந்திரகாந்தாவுக்கு பீமா அவங்க அப்பாங்கிறது எப்படி தெரியும்? அப்படின்னா அவளுக்கு ஞாபகம் இருக்கு, பீமா அவங்க அப்பான்னு தெரியுமா? அப்ப சந்திரகாந்தா நினைவுகள்லாம் திரும்பி வந்துருச்சா? இப்ப நம்ம ஏதாவது சொல்லி இந்த சூழ்நிலையை சமாளிச்சு ஆகணும். அந்த இரண்ய அசுரனோட பயங்கரமா மோதினதுனால சந்திரகாந்தாக்கு நினைவுகள் வந்திருக்கலாம். பெரும் ஆபத்து நடக்கும்போது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் நினைவு திரும்பி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்பா என்னை விட்டுட்டு ஏன் போனீங்க? எனக்காக உங்க உயிரை ஏன் கொடுத்தீங்க? அப்பா அப்பா எழுந்திருங்கப்பா, அப்பா எழுந்திருங்க. அழாதம்மா. சந்திரகாந்தா, உண்மையிலே நீ ஆசீர்வாதம் பெற்றவ. பீமா மாதிரி ஒரு அப்பா கிடைச்சிருக்காரு. உன்னோட உயிரை காப்பாத்ததான் அவர் உயிரே அவர் கொடுத்துட்டாரு. அதுக்காக நீ தளர்ந்து போயிடாத சந்திரகாந்தா. நீ உன்னோட அப்பாக்கு பதில் மரியாதை செய்யணும்னா அவரை மாதிரி நீயும் மாறணும். பயத்தை விடு, வீரமா இரு, தைரியமா இரு. கெட்டதெல்லாம் அழிச்சு நல்லதை வாழ வைக்கிற பொண்ணா மாறு. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்லையா? வாங்க, இவரை இங்க இருந்து தூக்கிட்டு போலாம். போலாமா? நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. நான் திரும்ப என்னோட நகரத்துக்கே போறேன். கொஞ்சம் இருங்க. இன்னைக்கு நீங்க போக வேண்டாம். இப்ப நீங்க விஜயநகரத்திலே இருங்க. வீரா, இன்னைக்கு ஒரு லட்சியத்துக்காக நம்ம ஒன்னா போராடணும். ஆனா 2 பேரும் எதிரி நாட்டை சேர்ந்தவங்க. நான் இப்ப உனக்கு எதிரி இல்ல, உனக்கு தோழி ஆயிட்டேன். ஆனா உங்க அம்மாவுக்கு நான் எதிரி நாட்டை சேர்ந்த எதிரி தான். ஒரு மாயாவி, மந்திரவாதி. கிளம்புறேன், பத்திரமா இருங்க. கொஞ்சம் இருங்க. இன்னிலிருந்து நீங்க எங்க எதிரி இல்ல, தோழி. உங்களோட நோக்கம் சிறந்தது. அதனால நீங்க யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம். நீங்க இங்கே இருங்க. வேண்டாம் வீரா, ஆட்சியில இருக்கிற உங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. நான் இங்க சந்திரகாந்தாக்காக தான் வந்தேன். அவ உயிருக்கு ஆபத்து இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. அவங்க வயசுக்காகவாது அவங்களை விடுங்க. சரி. ஏன் போய் என்ன காட்டுல விட்டுட்டீங்க? காட்டுலயா விட்டீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்றேன்ல, யார் விட்டீங்க? சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, வீரா, நீ வந்துட்டியா சந்திரகாந்தா? உனக்கு ஒண்ணு இல்லல்ல தெரியுமா? உன்னை அசுரம் தூக்கிட்டு போயிட்டு தான் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. வீரா, சந்திரகாந்தா எங்க கிடைச்சா? நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? அம்மா யாரை தூக்கிட்டு வந்து? இது என்னது? 2 உடல். ஒண்ணுல உயிர் இருக்கு, இன்னொன்னுல இல்ல. மாமா, மாமா, மாமா இறந்துட்டாரு. சந்திரகாந்தா, மாமா எப்படி இறந்தாரு? மாமாவுக்கு என்ன ஆச்சு? அம்மா, அம்மா, தம்பி. தீரா,